ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. எங்கள் கங்காவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தனியாக வளகாப்பு வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா கிட்ட ரொம்பவே கோவமாகவும் அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்பிட்டுறாங்க. எங்கள் சாரதாவே பார்த்தீங்கன்னா இவளுக்கு நான் என்ன சொல்லி தான் புரிய வைக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சேர்த்து வச்சாதான் இவளுக்கு என்னவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாரதாக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர குழப்பமாகவும் இருக்குது. இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா விஜய் செயின் வாங்கி வந்து கொடுத்ததை பார்த்துக்கிட்டே அங்கே ரொம்பவே சந்தோஷமாகவும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கிட்டமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா நான் உனக்கு இந்த செயினை நான் எப்போவே கொடுத்துருக்க வேண்டியது, ஆனால் அன்றைக்கி நீ வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராமல் போனதுனால நான் எவ்வளவோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இது மாதிரி விஷயம் நடந்ததே நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் உன் சூழ்நிலையை நான் புரிஞ்சிக்காமல் நான் உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டு அந்த செயினை நான் அன்றைக்கி வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். அதனால தான் இந்த செயினை உங்ககிட்ட கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா எனக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு செயின் வாங்கி வந்துருக்கீங்க, ஆனால் இது கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்லுவோம். விஜய் என்ன சொல்கிறேன்னா நான் உனக்கு இது மாதிரி நிறைய செயின் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை, உனக்கு ஒன்று ஒன்றா நான் வாங்கி போட்டு ஒன்று அழகு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுமே பார்த்தீங்கன்னா இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்காக எவ்வளவோ பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை நினச்சா எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பெருமையாக இருக்குது. அதே மாதிரி எனக்கு பண்ணுறது இல்லாமல் எங்கள் அம்மாவையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் வச்சுட்ருக்கீங்க. ஏன்னா எங்கள் அம்மா அந்த வீடை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அங்கே பசுபதி இந்த கிட்ட இருந்து அந்த வீடை எப்படி தான் மீட்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழம்பு போயிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு அந்த வீட்டு பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து ஒப்படைச்சிங்க. அது ஒப்படைச்ச உடனே எங்கள் அம்மா மூஞ்சில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் எங்களுக்காக எவ்வளவோ பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை நீங்கள் பண்ணிக்க கொடுத்துருக்கீங்க, ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு என்னால் கெஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரியுமே பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட செல்லதும் விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இங்கே இருக்கிறது ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் இங்கே இருக்கேன். அத்தை பற்றினா எனக்கு இன்னொரு அம்மாவாக நான் அத்தையை பார்க்குறேன். நான் அத்தையாக கூட பார்க்கல, அம்மாவை தான் பார்க்குறேன். ஏன்னா எங்கள் அம்மா இருந்திருந்தால் எனக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அத்தை எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அத்தைக்கு அந்த வேலை செஞ்சது கூட எனக்கு பெருசாக தெரியல, ஆனால் அத்தை சந்தோஷமாக இருக்காங்களே எனக்கு அதை பார்த்ததும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா இங்கே காவிரி கிட்ட சொன்னதும் காவிரியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரிலாம் யோசிப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கிட்ட சொல்லுவேன். விஜய் என்ன சொல்கிறாருன்னா சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த அப்ளை பிஸ்னஸை நீ மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பியா, இது மாதிரிலாம் சின்ன பொட்டி கடை மாதிரிலாம் நடத்தக்கூடாது, இதெல்லாம் நம்ம பெருசாக பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கு தனித்தனியாக ஆள் வச்சு நம்ம கொஞ்சம் இதை பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நீ எத்தனை நாளைக்கு தான் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்கிட்ட காவிரி கிட்ட விஜய் சொல்லுவோம். விஜய் என்ன சொல்கிறாருன்னா இது சொன்னது கேட்டதும் இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா ஆமாங்க நானும் இது மாதிரி நினச்சேன், ஆனால் இங்கே வீட்டு சுச்சுவேஷனை நினச்சிக்கிட்டு அப்படியே இப்படி காலங்கள் ஓடி போச்சு, நானும் அது மாதிரி தான் கொஞ்சம் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதை நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யமுனா கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா கங்கா இது மாதிரி காவிரிக்கு மட்டும் அவங்க பெருசாக பண்ணுவாங்க வளகாப்பு, எனக்கு சிம்பிளாக பண்ணால் கூட எனக்கு அவள் கூட சேர்த்து வச்சு பண்ண வேணாம், ஏன்னாங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து வச்சு ஒன்றா பண்ணால் அங்கே காவேரிக்கு மட்டும் பண்ணிவிட்டு என்னை சும்மா அவளுக்கு துணையாக உக்காந்துக்கிற மாதிரி பண்ணுவாங்க, எனக்கு சிம்பிளாக பண்ணாலையும் எனக்கு தனியாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அம்மா கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட கங்காவுமே சொல்கிறாங்க. சொன்னதுமே இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா ஆமாக்கா நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டான விஷயம், ஏன்னா இங்கே காவேரி கூட நீங்கள் ஒன்றா பண்ணீங்கன்னா விஜய் காவேரிக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கிஃப்டெல்லாம் வாங்கி வந்து கொடுப்பாரு, ஆனால் உனக்கு எதுவுமே எந்த கிஃப்ட்டுமே வாங்கி வந்து கொடுக்க மாட்டார். நீங்கள் அதுக்கெல்லாம் ஒத்துக்காதீங்க, நீங்கள் எனக்கு தனியாக வளகாப்பு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட நீங்கள் போய் இப்போயே சொன்னால் தான் அவங்க உங்களை கேட்காமலே பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கங்காவுமே பார்த்தீங்கன்னா ஆமாம் யமுனா என்னை கேட்காமலே இந்த விஷயத்த அவங்களே பேசி அவங்களே பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்துட்டாங்க, நான் இந்த விஷயத்த போயிட்டு அம்மா கிட்ட பேச போகிறேன், ஏன்னா அம்மா கிட்ட எனக்கு தனியாக தான் வளகாப்பு வச்சு ஆகணும், இங்கே காவேரிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எனக்கு வளகாப்பு வச்சு ஆகணும், ஏன்னா நாங்கள் காவேரிக்கு அக்கா தானே, எனக்கு அக்காவுக்கு தானே ஃபஸ்ட்டு வைக்கணும், எனக்கு ஃபஸ்ட்டு வளகாப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காவேரிக்கு வைங்க, ஏன்னா எனக்கு சிம்பிளாக கூட வைங்க, எப்படியும் பெருசாக பண்ண மாட்டீங்க, எனக்கு சிம்பிளாக வச்சா கூட இங்கே எனக்கு தனியாக தான் வைக்கணும், காவேரி கூட சேர்ந்து வச்சிங்கன்னா எனக்கு இந்த வளகாப்பே வேணாம், அப்படி பட்ட வளகாப்பு எனக்கு வேணவே வேணாம், நீங்கள் எங்களுக்கு வைக்கவே வைக்காதுங்க, காவேரிக்கு மட்டும் நீங்கள் வளகாப்பு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா யமுனா கிட்டே சொல்லிவிட்டு இந்த விஷயத்த கங்கா கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா யமுனா சொல்லவும் உடனே கங்கா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வீட்டில் சாரதா கிட்ட வந்து இந்த விஷயத்தையுமே சொல்கிறாங்க. சாரதாவுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த விஷயத்த கேட்டதும் ரொம்பவே வருத்தமாக இருக்குது, இவ தனித்தனியாக ஆள் மாதிரி பேசிட்டு போகிறா, என்னதான் மனசில் வச்சுட்டு பேசிட்டு போகிறானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரதாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு குழப்பமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா தாத்தாவும் பாட்டியும் என்ன நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே போயிருப்பாங்க, அவங்களுக்கு நான் இந்த கடைசி காலத்தில் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, ஆனால் அங்கே நான் இல்லைனாலுமே அவங்க பத்திரமா இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு நான் கவனிச்சுக்கிட்டு
பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா அவங்க விஜயவங்க தாத்தா பாட்டியுமே பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம விஜய்கிட்ட நம்ம என்ன பேசினாலுமே இங்கே வர மாதிரியே தெரியல, அவனை மனசு மாதிரி இங்கே வந்தால் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கல்யாணமே பார்த்தீங்கன்னா மனசு உள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராதாவுமே இங்கே விஜய் நீங்கள் கூப்பிட்டு பார்த்தீங்களா இங்கே வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு சொன்னாரான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவன் நம்ம சொல்கிறதவே பார்த்தீங்கன்னா காது கொடுத்தே கேட்க மாட்டான். நம்ம என்ன சொன்னாலுமே அவன் இங்கே சாரதா வீட்டில் தான் இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டு இருக்கான் அந்த காவிரியுமே. அங்கே காவிரி மேலே எனக்கு ரொம்பவே கோபமாக இருந்தாலுமே இங்கே விஜய் காவிரி பற்றி பேசினாவே அங்கே எங்கிட்ட பேசாமல் மூஞ்சி கொடுத்து கூட பேசாமல் அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாக போயிடுறான். இங்கே காவிரியை நான் எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா அங்கே விஜய் நான் கூட்டிகிட்டு வரணும்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா முழு சம்மதத்தோட சந்தோஷமாக கூட்டிகிட்டு வந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கல்யாணமே பார்த்தீங்கன்னா ராதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராதாவுமே பார்த்தீங்கன்னா ஆமாம்மாம்மா இங்கே காவிரி இல்லைனா அவன் இந்த வீட்டில் கூட இல்லை, இந்த வீட்டு வாசுப்படியை கூட மெரிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதாவுமே பார்த்தீங்கன்னா கல்யாணிக்கிட்ட சொல்கிறாங்க. கல்யாணிக்கிட்ட சொன்னதுமே கல்யாணியுமே பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு இங்கே விஜய் இல்லாமல் அவங்க தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா என்னுமே பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கல்யாணமே பார்த்தீங்கன்னா அங்கே ராதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமுனாவுமே சாரதா வீட்டுக்கும் வந்திருக்காங்க. சாரதா வீட்டுக்கு வந்துட்டு என்ன யமுனா திடீர்னு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே எங்கள் அக்காவுக்கு வளகாப்பு வச்சுருக்கீங்க, ஆனால் ஒரு வார்த்தை கூட எனக்கு சொல்லலாமா, நீங்கள் நான் 3வது மனுஷன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ என்னன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கிட்ட கேட்குறோம். சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா நான் இப்போ இன்னும் அவளுக்கு வளகாப்பு வைக்கிறத பற்றியே ஒன்றும் பேசலை, சும்மா விஜயவங்க தாத்தாவும் பாட்டியும் வந்துக்கிட்டு இருந்தாங்க, அதனால அங்கே அவங்க சொல்லிட்டு போனாங்க, அதை வச்சு தான் பேசணும், ஒன்றும் முடிவு கூட பண்ணலை. இப்போ எப்படி நாங்கள் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறது, நீயும் இங்கே கங்காவை மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். சாரதா சொன்னதுமே இங்கே யமுனா என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா நீங்கள் தனித்தனியாக நீங்கள் வளகாப்பு வச்சுருங்க, ஒன்றா வச்சிங்கன்னா அவங்களுக்கு 2 பேருக்குமே சங்கடமாக இருக்கும். இங்கே கங்கா அக்காவுமே பார்த்தீங்கன்னா தனியாக வச்சு கங்கா அக்காவை அழகு பார்க்கணும்னு சொல்லிட்டு கங்கா அக்காவுக்கும் ஆசை இருக்காதா, நீங்கள் ஒன்றா வச்சிங்கன்னா இங்கே அவளுக்கு பார்ப்பீங்களா இவளுக்கு பார்ப்பீங்களா, 2 பேருமே பார்த்தீங்கன்னா மனசு சாபம் வந்துடும், நீங்கள் இங்கே கங்காவுக்கு தனியாகவும் இங்கே காவிரிக்கு தனியாகவும் இங்கே வளகாப்பு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவோம். இதை கேட்ட விஜய்க்குமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு, இங்கே நம்மளால் இவங்க வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்துடும் போல், நம்ம இவங்களுக்கு யாருக்குமே சண்டை வராத மாதிரி நம்ம இதை சுமூகமாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே குமரன் கிட்ட நான் எவ்வளோ தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இங்கே நான் தான் ஃபீல் பண்ணணும், இங்கே குமரன் பார்த்தீங்கன்னா ஒருபோதும் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண மாட்டார், ஏன்னா இங்கே சாரதாவும் விஜயும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சொல்கிறத தான் இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. நான் இவர்கிட்ட சொல்கிறதும் ஒன்று சொல்லாமல் இருக்கிறதும் ஒன்று. அங்கே விஜய் காவிரிக்கு எவ்வளவோ பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் எனக்கு எதனா ஒரு நாளானா எதனா பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுமே பார்த்தீங்கன்னா அங்கே குமரன் கிட்ட கேட்டதும் குமரனுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தமாகவும் இருக்குது. கங்கா ஆனால் இது மாதிரி பேசுவான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் கங்கா நீ என்கிட்ட இது மாதிரி ஓப்பனாகவே நீ இது மாதிரி பேசிடுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் நான் உனக்கு பண்ணலைன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீயே வந்து என்கிட்ட சொன்னதுனால எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கும் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நான் அவர்கிட்ட கேட்டது தப்பாகிடுச்சோ, நான் கேட்டிருக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு எதனா ப்ராப்ளம் வந்துடுமோ, இல்லை முடியாமல் போயிடுமோ, உடம்பு முடியாமல் போயிடுமோ பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி நம்ம பேசிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுமே பார்த்தீங்கன்னா அங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசுபதியுமே பார்த்தீங்கன்னா அங்கே விஜயையும் நம்ம காவிரியும் சும்மாவே விடக்கூடாது, அவன் என்ன எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டாங்க, ராகவை கடத்தி வச்சுக்கிட்டு அவன் இது மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, அவன் இது மாதிரி பண்ணதுக்கு அவன் ஃபீல் பண்ணுற மாதிரி நான் ஒன்று பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதியுமே பார்த்தீங்கன்னா அங்கே நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே ராகவுமே பார்த்தீங்கன்னா அப்பா நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரணும், நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீ தனியாக போகிறேன் நானும் கூட வரேன்டாடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதியுமே பார்த்தீங்கன்னா அங்கே ராகவ் கூட சேர்ந்து போகிறாங்க. ஏன்னா தனியாக போனால் அங்கே திருப்பியும் மறுபடியும் இங்கே விஜய் எதனா பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா அங்கே ராகவ் கூட சேர்ந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டியை மீட் பண்ணி நம்ம பேசிட்டு வரணும், ஏன்னா அவங்க வந்து வீட்டுக்கு வந்து என்ன வீட்டுக்கு கூப்பிட்டுமே பார்த்தீங்கன்னா நான் போகலன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம தாத்தா கிட்ட பேசாமல் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அப்படியே பார்த்துட்டு நம்ம தாத்தாவையும் பார்த்து பேசிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் அட்டன் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா போகிறாரு. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஓவர் குவாலிஃபை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே வெளியே அனுப்பிச்சிட்றாங்க. இங்கே விஜய்க்குமே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா வேலை இங்கே ஓவர் குவாலிஃபைடு தான் வெளியே அமுச்சு விடுவாங்க. இங்கே நம்ம அப்பள பிஸ்னஸ் சேவை பார்த்தீங்கன்னா பெருசாக பண்ணி இங்கே சாரதாத்துக்கு நம்ம ஒரு
தொழிலை நம்ம போகிறதுக்குள்ளே அமைச்சு கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமாம்மா நம்ம இது பண்ணால் தான் நம்ம ஒரே வழி. ஏன்னா இங்கே அப்போல்லாம் பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா இங்கே ஏனோ தோணான்னு பொட்டி கடை மாதிரி அவங்க ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்த பிஸ்னஸையே பார்த்தீங்கன்னா பெருசாக பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் பெருமையும் எல்லாமே சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா காவிரிக்கு தான் இங்கே அம்மாவுமே பார்த்தீங்கன்னா பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நாளுமே பார்த்தீங்கன்னா அவங்க இது மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்ததில்ல. நாங்கள் இது மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் எனக்கு இப்போ கவனிக்கிற மாதிரி அம்மா என்கிட்ட நடிக்கிறாங்களா இல்லை உண்மையாக இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு என்னால் கெஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கங்கா நீ எப்போ பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்க, நீ முன்ன இருந்த மாதிரியே நீ இப்போ இல்லை கங்கா, நீ பேசுகிறதுமே சரியில்லை, நீ நடந்துக்கிற நடவடிக்கையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே நடந்துக்கிற, ஏன் கங்கா இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் கேட்குறாங்க. குமரன் கேட்டதுமே எங்கள் கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்ககிட்ட உண்மையை பேசினா மனசில் நினைக்கிறத பேசினா உங்களுக்கு நடிக்கிற மாதிரி தெரியுதா, நான் முன்ன இருந்த மாதிரி தான் நான் இப்போயும் இருக்கேன், ஆனால் மற்றவங்க எல்லாம் தான் முன்ன இருந்த மாதிரி யாருமே இல்லை, எல்லாருமே மாறிட்டாங்க. இப்போ என்னை அம்மா கூட சரியாகவும் கவனிக்கிறதில்ல. ஏன்னா இப்போ காவிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுலேருந்தே காவிரியை விழுந்து கவனிச்சிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ என்னை அவ்வளோவும் கண்டுக்கிறது கூட இல்லை, சும்மா சாப்பிடவான்னு கூட கூப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா குமரன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. குமரன்கிட்ட சொன்னதுமே குமரனுமே பார்த்தீங்கன்னா, கங்கா அது மாதிரி நீயே கற்பனை பண்ணிக்காத, அத்தை அது மாதிரிலாம் என்றைக்குமே நினச்சிருக்க மாட்டாங்க, நீயே எதனா ஒன்று கற்பனை பண்ணி நீயே தப்பாக எதனா ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருக்காத, நீ யோசிக்க தான் அங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா தப்பாக தெரிவாங்க, ஆனால் நீ புரிஞ்சு அவங்கள பார்த்துப்பாரு, அப்போ தான் உங்களுக்கு அவங்களோட அருமையும் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கிட்ட சொல்லுவோம். கங்கா பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா, எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், ஆனால் இப்போ அம்மா ரொம்பவே பார்த்தீங்கன்னா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா குமரன்கிட்ட சொல்லதான். குமரன் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட என்ன சொன்னாலுமே நீ புரிஞ்சுக்கிற நிலைமையிலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுறாங்க. அங்கே குமரன் சொன்னதை வச்சுக்கிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா என் பக்கம் பேசுகிறதுக்கே இங்கே யாருமே இல்லை இந்த வீட்டில், எல்லாருமே பார்த்தீங்கன்னா என் புருஷன் கூட இங்கே எங்கள் அம்மா பேச்சில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே எங்கள் அம்மா எனக்கு அப்போல்லாம் எவ்வளவோ பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே காவிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுலேருந்தே இங்கே காவிரிக்கும் சரி இங்கே விஜய்க்குமே சரி 2 பேருக்குமே பார்த்து செஞ்சு போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி என்னை கவனிச்சிக்கிறதுக்கு இங்கே என் புருஷனுமே இல்லை, எங்கள் அம்மாவுமே பார்த்தீங்கன்னா காவிரி சைடு இருக்காங்க. இப்போ நான் யாரை தான் நம்பி இங்கே இந்த லைஃப்பை வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுக்குமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.